பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வருடத்தில் 3 மாதங்கள் கடக்க கர்த்தர் நமக்கு உதவி பாராட்டியிருக்கிறார். கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். 4வது மாதத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தையை பார்க்கலாமா? ஏசாயா 62:11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் இரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். இந்த வார்த்தை தான் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை. இதில் பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தி என்று நம்மளை அழைக்கிறார். அப்போ சீயோன் பரிசுத்த பர்வதம் இல்லையா? அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். அந்த இடத்துலேருந்து அவருடைய ஜனமாகிய நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஸோ முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் முதல்ல நம்மளை ஒப்பு கொடுத்தா தான் நாம் எப்படி ஆயிருப்போம்? சீயோன் குமாரத்தியாக, சீயோனுடைய ஜனங்களாக இருப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு? முதலாவதாக நமக்கு ரட்சிப்பு வருகிறது, நமக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவராகிய கர்த்தர் தரப்போகிறார் அப்படின்னு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது பாருங்கள், அவர் அருளும் பலன் அவரோடு வருகிறது. ஸோ ஒரு பெரிய ரிவார்டு, ஒரு பலனை நம்மளுக்கு தர. இன்னும் இவ்வளோ நாள் காத்திருந்தோம் இல்லையா? ஒரு பலனை தருகிறார். அது மட்டும் இல்லை, பாருங்களேன், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது அப்படின்னு. ஸோ இதோடு கூட அந்த ரீகாம்பன்சேட் பண்ணக்கூடிய அந்த பிரதிபலனும் வருகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அவங்களுக்கு எகிப்திலேருந்து ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அப்புறம் என்ன பார்க்குறாரு? அந்த பலன் அவங்க கானானுக்கு போகிறாங்க. அடுத்து பாருங்கள், அவங்க அந்த எகிப்தை விட்டு கிளம்பும்போது அந்த எகிப்தியர்கள்ட்ட அவங்க என்ன தங்கம் வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போகிறாங்க. அது ஒரு பிரதிபலன், ரீகாம்பன்சேட் பண்ணப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம இவ்வளோ நாள் காத்திருக்கோம்ல, கர்த்தர் நமக்காக மனம் இறங்கி என்ன சொல்கிறார்? நமக்கு விடுதலை தருகிறார். அதோடு கூட நமக்கு என்னப்பட பலனையும் பிரதிபலனையும் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அது என்னென்ன காரியங்களை தருவாங்க? ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியமாக இருக்கலாம், வேலைக்கான காரியமாக இருக்கலாம், ஜாபில் ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம், சிக்னஸாக இருந்தால் கர்த்தர் இதில் நல்ல சுகம் இந்த மாதத்தை எனக்கு நிச்சயம் தரணும்னு கூட நீங்கள் காத்திருக்கலாம். கடன் பிரச்சனையில் இருந்தால் நிச்சயம் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க பிள்ளைகள், குழந்தைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு நிச்சயம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கான்னு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இதை சுதந்திரத்துக்கொள்ளலான்னு நினைங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அப்படியாக அதை ஆசீர்வதித்துருவார். ஒரு ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் கூடப்பா நாங்கள் எல்லோரும் உடைய சமூகத்தில் வந்திருக்கோம். சுவாமி, நீர் எங்களுக்கு எங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக எங்களை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. அப்பா கர்த்தாவே, எங்களுக்கு நீ தருகிற இந்த பலனை நாங்கள் சொந்தத்துக்கொள்ளவும் பிரதிபலனை சொந்தத்துக்கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டப்படுறதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, உமக்கு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். God bless you. Have a blessed month.